ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியை காமிக்கிறாங்க. அவள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இப்படி உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு அங்கே ஒரு காருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் என்னை கொலை பண்ணுறதுக்கு இன்னொருத்தையும் தான் பிறந்து வரணும். என் ஹஸ்பண்ட் என்னை வந்து சீட் பண்ணிகிட்ருக்கான், என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை சும்மா விட மாட்டேன். இப்போவே போய் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அவன் எங்கள் ரூஹி என்ற ஒரு பொண்ணோட தான் சேர்ந்து உட்காந்துட்ருக்கான். அவனோட பேர் வந்துட்டு ஷென். எனக்கு வந்துட்டு உன்ட்ட வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதுமே, இப்போ நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், என்னால் வந்து டைவர்ஸ்லாம் உனக்கு இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், எங்கள் அப்பா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வந்து மேரேஜ் பண்ணி வச்சாரு. இல்லைன்னா நான் ஏன் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன். அப்ராடில் ரூஹி என்னை காப்பாற்றினதவே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அவள் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு. கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு சீன் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மெடிக்கல் டீமில் மெம்பராக இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்ப நம்ம ஹீரோயின் தான் இவனை போய் காப்பாற்றி இருந்திருக்கா. பட் இவனை பார்த்தா இவ தான் வந்துட்டு காப்பாற்றினான்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். இப்போ நான் வந்து உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறமே இருக்க முடியாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே, நான் இப்போ வரைக்குமே அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை இப்போ வரைக்குமே நீ சீட் பண்ணிட்டு தான் இருந்த. பட் நீ என்னை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறா. தேவையில்லாமல் பேசாத, உன்னை பிடிக்காம நான் எப்படி இந்த வந்து மேரேஜில் இருக்க முடியும்னு சொல்லும்போது, அப்போ அந்த ரூஹி பிடிக்காத மேரேஜில் ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையிலே சேம்லெஸ் தான், வெக்கமே இல்லாமல் ரெண்டு பேருமே எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி இருந்து தெரிஞ்சுமே நீ அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. ஒன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க ஊருக்குள்ளன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்றா. அதை கேட்டதுமே இந்த ஐயாக்கு அவங்க ரோசமா இருது. அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோயின் கண்டத்தை சேர்ந்து ஒன்று வைக்கிறா. எனக்கு மேரேஜ் அப்போதுமா ஏகப்பட்ட வந்து வாக்கலாம கொடுத்தையே, நீ ஏதாச்சும் ஒன்று வந்து நிறைவேற்றிருக்கியா, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாயிட்டு அங்கே கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, உன்கிட்ட எதுவுமே நான் பேச விரும்பலை, அவளுக்கு வந்துட்டு நான் மேரேஜ் ஆனவேன்னு தெரியாது, அவன் அதனால தான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா, எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் தான் வந்துட்டு அவள்கிட்ட லவ்வை சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அப்புறமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே இவன் வீட்டுக்கு போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே மேரேஜுக்காக அங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். உனக்காக நான் வீடெல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து உன்னை நல்லா வந்து நான் வச்சுக்குவேன் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ வந்து இவன் இப்படி சீட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஒன்று மாதிரி ஒரு சேம்லெஸ்ஸான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது, ஓமையில நான் பரிதாபப்பட்டு ஓகே சொன்னது தான் நான் பண்ண வாழ்க்கையில் தப்பு, நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அதுக்கு வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சொத்தில் எனக்கு சரி பங்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, உனக்கு எதுக்காக நான் அவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சண்டை போட்டதுமே, நீ எந்த லெவலில் இருந்தால் நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னோட கம்பெனியில் நான் 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு அதில் சேஷ்மே இருக்குது, ஸோ நான் நினச்சேன் என்ன வேணாலும் பண்ண முடியும், இப்போ நீ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும்னு சொன்னதும் அப்போ அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு, ஆனால் வந்து ரூஹி உன்னோட குடும்பத்தோட அடாப்டட் டாட்டர் தான், அவளுக்கு வந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பாசம் மரியாதை கிடைக்குது, பட் உன் குடும்பத்தில் உன்னை யாராச்சும் ஏற்றுக்கிறாங்களா, ஏன்னா நீ இப்படி பேராசை பிடிச்சி போய் அலையிற வாசா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே நீ கண்ட்ரி சைட்லேருந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த, உனக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ காசு கிடைக்கும், கண்டிப்பாக வந்துட்டு நீ போய் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு நான் வந்துட்டு 10 மில்லியன் காசு கொடுக்குறேன், நீ அதை வச்சுக்கோன்னு சொல்கிறா. உன்னை அந்த குடும்பத்தில் வந்து யாருமே இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியவே மாட்டாங்க, நான் தான் வந்துட்டு அந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணுன்ற லெவலுக்கு அவங்க லவ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே ஆமாம் 10 லட்சம் காசு கிடைக்கிது, அதை வச்சுட்டு நீ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து போயிரு, அதை விட உனக்கு கூடுதலாக 10 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, நீ இவ்வளோ கீழ்த்தரமானவனாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, நான் வந்துட்டு எதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லு, உனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீ ஆக்டிங் பண்ணி பேசுனேன்னா தாத்தாக்கு எல்லா விஷயமே தெரியும், நீ உண்மை என்னன்னு அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக எனக்கு என்ன சேரணுமோ அதை எல்லாமே ரிட்டர்ன் வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே அவன் அந்த ரூஹியை கூட்டிகிட்டு வந்ததுமே தாத்தா அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, இப்போ எதுக்காக இவ்வளோ இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே திட்டுறாரு. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே போனதுமே, தாத்தா நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மெடிக்கல் ரிசர்ச் டீமோட லீடர் வேறு, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட குடும்பத்தோட ரெப்புடேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரெண்டாவது நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ மரியாதை கிடைக்கும், நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்க, அவர் ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவர் ரொம்ப இன்னமும் கோவமாயிட்டு, லில்லியை தவிர இந்த குடும்பத்தோட மருமகளாக வேறு யாரும் வர முடியாதுன்னு
பிடிக்கலன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கல தாத்தா, நான் ஏன் அவன் கூட சேர்ந்து இருக்கணும், பிடிக்காத ஒரு பர்சன் கூட சேர்ந்து இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் பேசாமல் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாரு. நீ அவனுமே சேர்ந்து பேசாமல் பேபிக்கு ட்ரை பண்ணுங்க, ஒருவேளை குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து உன்னை விட்டுட்டு போகமாட்டான்னு சொன்னதுமே, நான் என்ன ஹவுஸ் கீப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நான் அந்த மாதிரி இருக்க விரும்பலை, பிடிக்காத ஒருத்தனை மேரேஜ் பண்ணி நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவருமே சரி ஓகே நான் வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. 700 பில்லியன் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நான் எதுவுமே உனக்கு வரது திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, நான் கம்பெனியில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது கம்பெனியில் எனக்கு 4% ஷேர்ஸுமே இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு முழு பங்குமே இருக்குது, நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க மாட்டேன், இந்த குடும்பத்தோட மருமகளாக இருந்துட்டு நீ கம்பெனியை பேங்க்ராப் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவருமே கோவமாயிட்டு அதை பற்றி பேசினதுமே, ஹீரோயின் நான் கொடுத்தது திரும்ப ரிட்டர்ன் கேட்டால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கசக்குது, நான் நினச்சேன் நீங்கள் மற்றவங்கள மாதிரி கிடையாது, தனி வந்துட்டு பர்சன்னு, பட் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்களுமே அவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு புரிஞ்சுக்கிருச்சின்னு சொன்னதும், அவர் திரும்பவுமே நான் 700 மில்லியனுக்கு மேலே எதுவுமே வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கோவமாயிட்டு அங்கே வந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஒரு பர்சன் கால் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் டீலை பற்றி பேசினதுமே, இப்போ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணலை, இதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட பேச வேணான்னு சொன்னதுமே, நீங்கள் தனியாகவே இதை வந்து டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் எனக்கு இந்த ஆஃபர் தேவை கிடையாது, நான் என்னோட கேரியரை வந்து மாற்றிக்க போகிறேன்னு அவர் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி திரும்ப அங்கே மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு அவள் சேர்றதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே, அந்த ரூஹி வந்து எப்போ ஜாயின் பண்ணான்னு சொன்னதும் அவள் 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்ணா, பட் யாரோட சிபாரிசால தான் வந்து ஜாயின் பண்ணா, அதே இங்கே வந்துட்டு யாருக்கும் பிடிக்காம ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு, பட் அவள் அதை எதை பற்றியுமே கண்டுக்காமல் அதில் ஜாயின் பண்ணி அங்கே ரிசர்ச்மே பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே படிக்கவுமே ஸ்டார்ட் பண்ணான்றதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் கண்டுபிடிச்ச ஆன்டி வைரஸ் அவளோட பேரில் எப்படி வந்துட்டு அவள் ரிலீஸ் பண்ணான்னு சொன்னதுமே, அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், அவள் ஃப்ராடு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணி எல்லா கிரெடிட்டையுமே அவளுக்கே எடுத்துக்கிட்டா அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவன் இந்த ரூஹியை கூட்டிகிட்டு போனதும், அவங்க அம்மா நீ அந்த லில்லியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே ஒரு பணத்தாசை பிடிச்ச லேடி தான் போல் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் சிஸ்டர் கிராஜுவேஷன் பண்ணுற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாலாம், அவன் மேலே ஏகப்பட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே நிறைய பணத்தை வேற திருடிட்டு ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அவ கூட சேர்ந்து மேரேஜ் ஆயிருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் நம்பி நான் வந்துட்டு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து உன்னோட கம்பெனி பேங்க்ராட் ஆக போகிற நிலமையில் நான் தான் என்னோட ஃபேமிலிகிட்ட சொல்லி உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னேன், பட் இதை பற்றி நான் வந்துட்டு வெளியே யார்ட்டையுமே சொல்லலை, உன்ட்டையுமே நான் சொல்லலை அப்படின்ற சொன்னதும், நீ எப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே மறைக்கலாம், நீ என்கிட்ட வந்து உன்னோட லவ்வை எப்பயோ சொல்லியிருந்தேனா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நான் எதுக்காக அவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் நான் மேரேஜ் பண்ணியிருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் என்ன பண்ணுறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமே நான் வந்து அவளுக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்க போகிறது கிடையாது, அவளோட உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நான் 10 பைசா கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் உன்னை ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். இங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி தாத்தா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாருன்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாரா, நீங்கள் 2 பேருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிட்டு நான் லாயரை மீட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேஸையுமே ஜெயிப்பேன், அவளுக்கு ஒரு காசு கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூஹி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, அவர் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக வந்து வாதாடுவார், அவரை போய் நம்ம மீட் பண்ணலான்னு சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ, நீ என் லைஃப்பில் வந்த பிறகு எவ்வளோ எனக்கு நல்லா இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் லாயரை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. போது நம்ம ஹீரோயின் அவங்க மீட் பண்ணிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நான் என்னோட லாயரை மீட் பண்ண வந்தேன், எனக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் காசு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து நான் பறிக்காம விட மாட்டேன்னு சொன்னதுமே, அங்கேருந்து ஏகப்பட்ட காசை திருடிட்டு தானே இங்கே ஓடி வந்த, உன்னை பற்றின உண்மைகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும், நீ பெரிய உத்தமி மாதிரி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ கல்யாணம் முடிச்ச ஆம்பளை கூட சேர்ந்து அஃபர் வச்சுட்டு இருந்தவ தானே, உன்னை பற்றி வெளியே தெரிஞ்சால் நாரி போயிடும், வாயை முடிட்டு பேசாமல் அப்படின்றத சொன்னதும், அவன் எவ்வளோ தெரியும் தான் நீ அவளை பற்றி இப்படி பேசுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கையை பிடிச்சாங்க முறுக்கிட்டாங்க, அடி வெளுத்து விட்டுறா, என்கிட்ட வாய் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவ் வந்துடுறான், அவன் தான் லாயர் போல். அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, இந்த இவன்ட்டு தான் அங்கே வந்து நம்ம ஹீரோயின் பேசியிருக்கவுமே செஞ்சுருக்கா, அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து லிலி வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போகிறாளாம், ஷாவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கட்டும், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, டைவர்ஸ் ஆன பொண்ணுனா என்ன, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க.
அப்போ அங்கே லாயர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ உன் நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவர்கிட்ட எதிராக தான் நான் வந்து வாதாடணும்னு நினைக்கிறேன். அங்கே திருட்டுத்தனம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கா. இப்போ வந்து ஏன்ட்டு அதுவுமே காசு பறிக்க பார்க்குறான்னு சொன்னதுமே, நீ அதை மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்க? நீ வந்து பொண்டாட்டியை சீட் பண்ணிட்டு இந்த வப்பாட்டி கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுன்னு சொன்னதுமே, வாய மூடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு சண்டை வந்துடுது. நீங்கள் இப்படி லில்லி மேலே வந்து எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் நீங்கள் பழி போட்டுட்டு இருக்காதீங்க. இது நம்மளுக்கு தான் ஃபேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அந்த லாயர் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, என்ன மேடம் இதெல்லாம் வந்துட்டு உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுகிறா. அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு லேடி உடனே எங்கள் அப்பாவோட காசை நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. எல்லாமே வந்துட்டு ரூஹியோட வேலை தான் போல். பட் ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து எங்கள் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாமே பார்த்துட்டு என்னால் உங்கள் கேஸை வாதாட முடியாதுன்னு அந்த லாயர் சொன்னதுமே இவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பார்த்தே இல்லை ஒரு லட்சணம் எல்லாமே வெளியே வந்துச்சு, உனக்கு யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நேற்று உங்கள் கூட சேர்ந்து நான் தான் பேசினேன், உங்களுக்கு வாதாடுறதுன்னு சொன்னது, நம்ம இப்போ வந்து உள்ளே போய் வந்துட்டு பேசலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. ஏன்னா இவனை வச்சு வாதாடலான்னு பார்த்தா இன்னும் இவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கானேன்னு. அப்போ அந்த லாயர்கிட்ட ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் கேஸை வாதாடுங்கன்னு சொன்னதும், இல்லை எங்களால் வந்துட்டு அவரை எதிர்த்து வாதாட முடியாது, நான் அவருமே ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரே டயத்தில் ஒரு கேஸை வந்துட்டு எப்படி ஒரே டீமில் இருக்கவங்க பண்ண முடியும், ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் லாயரை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை போய் அங்கே மீட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, ஸோ அந்த கைவஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு தானே இருக்குது, நம்ம எப்படி வந்துட்டு இந்த கேஸை வாதாட முடியும்னு சொன்னதும், அதை பற்றின மேற்றே கிடையாது, நான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு அது வந்துட்டு கிடைச்சாகணும் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கு கேஸ் போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்ற விஷயத்த சொன்னதுமே, அதுக்கு அங்கே நம்ம ஷாவுமே, நான் வந்துட்டு உங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுக்குறேன், எந்த லெவலுக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ காசை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஏன்னா அங்கே ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவங்க வீடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த யூனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் போல். வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பித்ததுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் யூனா நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், நீ வாய முடிட்டு பேசாமல் இரு, நீ வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது, அவளுக்கு அவள் லெவல் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூனாவோட பாய் ஃப்ரெண்ட் அவளை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு அவங்க கூட ஃபைட் வந்ததுமே இந்த யூனாவுமே கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கவும் அவங்க அம்மா அங்கே ரொம்பவே கோவமாயிட்ருக்காங்க. இவளால் தான் இத்தனை பிரச்சனை, அந்த குழந்தைய போட்டு இவ என்ன பாடுபடுத்தியிருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட வந்து கேட்காம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காம அங்கே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவ திரும்ப வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கவே கூடாது, இவ சின்ன வயசில் காணாமல் போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக இந்த பொண்ணை வந்துட்டு இவ டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாளா, இவளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ தான் என்னோட பொண்ணு, இவ இருந்தாலும் ஒன்று தான், இல்லை இவெல்லாம் இல்லாமல் திரும்ப ரிட்டர்ன் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க பிரதருக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட பொண்ணு தான், பட் நீங்கள் எப்பயுமே அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நீங்கள் இப்படி பேசி அசிங்கப்படுத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ, ஏன் பிரதர் நீங்கள் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு எதுவும் கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த யூனா, அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா, ஸோ காப்பாற்றுறதுக்கு தான் சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்னாலுமே காதில் வாங்காமல் பேசுகிறாங்க. நாங்கள் ஷென் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுறா, இவ்வளோ மாதிரி பொம்பளையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்னுமே ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க பிரதருக்கு கோவம் ஆகிட்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் அவளை சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, அவளும் உங்கள் பொண்ணு தானே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நான் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திட்டான். பட் ஹீரோயின் எதை பற்றியுமே அவளுக்கு பெருசாக தெரியல, நான் வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்களா அவள் எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துட்டுருக்கான்னு, அதனால தான் வந்துட்டு எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னதும், போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு பார்ஷியாலிட்டி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பிள்ளைங்கள என்ன உங்களுக்கு அப்படி பார்ஷியாலிட்டின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் வேணா அவங்க இந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சிட்டு வளர்த்துட்டுருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவள் என்னோட சிஸ்டர், நான் அவளுக்கு வந்துட்டு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ கண்டிப்பாக எனக்கு கொடுக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட, தயவு செஞ்சு நீ அவங்க பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ப்ளீஸ் பிரதர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும், அதுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து, உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பாதியிலே நின்றுச்சுல, நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசினதுமே, இப்போ எதை பற்றி ஒரு பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் சும்மா தான் வந்துட்டு யூனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர், அவர் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற சைட்டு அவங்க பேச்சை வந்துட்டு மாற்றிடுறா.
பிறகு இவங்க பிரதர் நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ எத பத்தியுமே ஃபீல் பண்ணாத. நீ வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் வா, நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன். இல்ல உனக்கு தனி வீடு வேணாலும் நான் வாங்கி குடுத்துறேன்னு" சொல்றா. பட் நம்ம ஹீரோயின் எனக்கு அது தேவை கிடையாதுன்னு சொல்லிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணிட்டு அவளுக்காக ஒரு ஃபோன் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு, "இத நீ வச்சுக்கோன்னு" சொல்லிட்டுருக்கான். பிறகு அங்க வந்து கால் பண்ணி அவளோட லைஃப் வந்து அங்க கிராமத்துல எப்படி இருந்துச்சு, அந்த வளர்த்த பேரண்ட்ஸ் அவட்ட எப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு அங்க கேட்டுட்டுருக்கான். அதெல்லாமே விசாரிக்கவுமே சொல்றான். பிறகு லில்லிக்கு நம்ம ஷென் வந்துட்டு கால் பண்ணிட்டுருக்கான். அவ ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கவுமே, இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவங்க வீட்ல இருக்க மெய்டுட்ட, "அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தூக்கி வெளிய போடுங்கன்னு" சொன்னதுமே, "நான் அப்படிலாம் போட முடியாது. அவங்க காசு போட்டு சொந்த செலவுல வாங்கி வச்சிருக்காங்க. அத எப்படி நான் டச் பண்ண முடியும்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அத கேட்டுட்டு இவன் ரொம்ப கோவமாயி போயிட்டு, உடனே ஹீரோயின்ட்ட திரும்ப அங்க கால் பண்ணிட்டு, "மரியாதையோட உன்னோட திங்ஸ் எல்லாம் இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருன்னு" சொன்னதுமே, "நான் வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். வேலை ஏதோ பாருன்னு" சொல்றா. "நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட ஏது அவ்வளோ காசுன்னு" சொன்னதும், "வேணா நீ வந்துட்டு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, என்ன வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன்னு எடுத்து பாரு தெரியும். நான் வாங்கினேனா இல்லை உன் காசை வச்சு வாங்கினேனா" அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுக்கு. "நான் வந்து கூடிய சீக்கிரம் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். நான் வந்து கோர்ட்டில் உன்னை மீட் பண்ணுறேன்னு" சொன்னதும், "வா வா, நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட இருக்க சேல்ஸ் காசு எல்லாத்தையும் நான் வாங்காம மட்டும் விட மாட்டேன்" அப்படின்றத அவ சொல்றா. அப்போ அந்த ஷென்டங்க கால் பண்ணி அவங்க மேனேஜர், "இப்படி எல்லாருமே வந்து வேற ஒரு கம்பெனியில் ஜாப்க்கு போகிறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா நம்மளோட கம்பெனி கூடிய சீக்கிரம் பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்றத" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, அவங்க எல்லார்ட்டையும் எப்படியாச்சும் நீ பேசி சமாளித்து வேலைக்கு திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கான். பிறகு இந்த ரூஹி, "இவ பாரு வீட்டில் வந்துட்டு எப்படி வந்து காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே காலி பண்ணி விற்று அங்கே வந்துட்டு காசு கொடுத்தவனா கூட எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிரும்னு" சொன்னதுமே, அதை கேட்டுட்டு, "உனக்கு எப்படி வந்துட்டு பண்ணணுமோ நீ பண்ணு. இந்த ரூம் எல்லாமே உன்னோட சொந்தம். ஸோ உனக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டாவே பேசுகிறான். இங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயினை பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. "கஷ்டப்பட்டு நாங்கள் ஷென்னோட சேர்ந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சோன்னா, நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறியான்னு" சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின், "அவன் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான். அவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து நான் எப்படி வாழ முடியும்னு" சொன்னதும், "இத்தனை நாளாக அவன் உன் கூட சேர்ந்து தானே இருந்துட்டு இருந்தான். திடீர்னு வந்துட்டு அந்த ரூஹியை பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அஃபேர் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனாவே விட்டுற போகிறான். நீ அவனை மன்னிச்சிடணும் பெருசு பண்ணி. இதெல்லாம் வந்துட்டு குடும்பத்தில் பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு" சொன்னதும், "ஓ அவ்வளோ ஈஸியாக இருக்கா உங்களுக்குன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ கிராமத்திலே வந்து இருந்திருக்கலாம். இங்கே வந்து தான் எங்களுக்கு தொல்லையாக இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க அங்கிளும் அப்பாவுமே. பட் நம்ம ஹீரோயின், "இதுக்கப்புறமே உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. அந்த கம்பெனியில் நான் 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் வாங்கி ஆகணும்னு" சொன்னதும், "அந்த இதில் காசில் எங்களுக்குமே தான் பங்கு இருக்குன்னு" சொல்லிட்டு பேசினதுமே, "உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? உங்கள் காசு எடுத்தால் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது எல்லாமே என்னோட சொந்த காசுன்னு" சொன்னதும், "உனக்கே இது அவ்வளோ காசுன்னு சொல்லும்போது அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு" சொல்கிறா. "நீ என்ன ஏதாச்சும் இல்லீகல் வேலை பண்ணுறியான்னு" சொன்னதுமே, "அதை பற்றியுமே உங்களுக்கு தேவை கிடையாதுன்னு" சொன்னதும் அவங்க தாத்தா, "நீ தயவு செஞ்சு வந்துட்டு பெருசு பண்ணி குடும்பத்தை வந்து இழந்துட்டு போயிடாதம்மா. நீ வந்து கொஞ்ச நாள் பொறுமையாயிருன்னு" சொன்னதும், "என்னால் இதுக்கப்புறமே அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு சீட்டர், அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவனை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுன்னு" சொல்கிறா. பிறகு அவங்க ஃபேமிலிட்ட, "இதில் 60 மில்லியன் காசு இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்காக தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்குமே எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னு" சொல்லிடுறா. பிறகு அவங்க பிரதருக்கு அங்கே வீடியோஸ் கிடைச்சிருது. அன்னைக்கு வந்து நடந்த ஃபைட்டில் வந்து யூனாவை காப்பாற்ற போய் தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு. அப்போ யூனாவை கூப்பிட்டு வச்சு, "எல்லா உண்மைகளுமே நீ ஏன் அம்மாட்ட சொல்லலைன்னு" சொன்னதுமே, "எப்பயுமே எனக்கு பயமாக இருந்துச்சு பிரதர். வீட்டுக்கு வந்ததுமே என்ன நீங்கள் வேணான்னு விட்டுருவீங்களோன்னு நினச்சேன்னு" சொன்னதுமே, "நீ இப்படிலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் என்னோட சொந்த சிஸ்டராக இருக்கலாம். பட் என் கூட சேர்ந்து நீயுமே இத்தனை வருஷமாக வளர்ந்துருக்க. உன் மேலே இருக்க பாசம்லாம் குறையாது. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்து எதையும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்துட்டு எல்லா உண்மைகளையும் எப்பயுமே எல்லாத்தையும் சொல்லிடணும்னு" சொன்னதும், அவளுமே அங்கே சாரின்னு கேட்குறா. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே அவட்ட கெஞ்சிட்ருக்காங்க, "தயவு செஞ்சு நீ எங்களை விட்டுட்டு போகாதன்னு. பட் எனக்கு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு" நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ரூஹியும் ஷென்னுமே வந்துட்டு அங்கே லாயரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அதெல்லாமே பார்த்து அவர் அதெல்லாமே பார்த்துட்டு, "என்ன வந்து பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் வந்துட்டு மேரேஜ் ஆனால் சொத்துல பாதி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களே அவங்க கூட சேர்ந்து. இப்போ முழுசாக எதையுமே கொடுக்க மாட்டேன் அபகரிப்பேன்னு சொன்னால் எப்படி வந்துட்டு அவங்க வந்து விடுவாங்க? இது ரூல்ஸ்க்கு ரொம்ப எதிரானதுன்னு" சொன்னதுமே, "நீ ஏதாச்சும் சீட் பண்ணி வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுன்னு" சொன்னதும், "நான் ரூல்ஸ்க்கு எதிரால எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்றத அவர் சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. இங்கே நம்ம ஷாவ் வந்து ஹீரோயின்ட்ட, "நீங்கள் வந்து அவன் ஏதாச்சும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் கோர்ட்டில் இல்லாமன்னு சொல்லிட்டு வந்தாலுமே நம்ம ஏற்றுக்கலாம். அது மூலமாக நம்மளுக்கு இன்னுமே ஏகப்பட்ட பெனிஃபிட் தான் கிடைக்கும்னு" சொன்னதும், காசு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப அவன்கிட்ட வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா பிரச்சனை பெருசாகி போய் அந்த லாயர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. "இவனை மாதிரி ஒரு மோசமான ஆம்பளையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு லேடி கூட சேர்ந்து இவன் அஃபேர் வச்சுட்டு இருக்கிறது இல்லாமல் இப்போ பாருங்க பொண்டாட்டி
பொண்டாட்டிக்கு வந்து எந்த ஒரு காசுமே கொடுக்காம முழுசாக வாயில் போடலான்னு பார்க்குறான். எவ்வளோ கேவலமான ஜென்மம்னு சொல்லிட்டு பெரிய ஃபைட் வந்துடுது. இங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், அவன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த லாயர் உண்மையிலேயே ரொம்பவே டேலண்டான பர்சன். அவரை மாதிரி ஒரு லாயரை நம்ம வந்துட்டு வின் பண்ணணும்னா ஏகப்பட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக அவருக்கு முன்னாடி நம்ம போய் பேச முடியும்னு சொன்னதுமே, நான் உன்னை ஹையர் பண்ணிட்டேன், அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது உன்னோட வேலை, இதில் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. பிறகு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, எந்த ஒரு லாயருமே கேஸை வந்துட்டு எடுக்க மாட்டாங்களே, இப்படி எல்லா காசுமே அவளுக்கு போயிடுச்சுன்னா டைவர்ஸுமே கிடைக்கலன்னா நம்மளோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீ ஏன் கவலைப்படுற, அப்படி டைவர்ஸே வந்துட்டு கிடைக்கலனாலும் சொத்தை எல்லாத்தையுமே நான் என்னோட பேரில் மாற்றிக்குவேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவளை என்கிட்ட விரட்டி விட்டுருவேன், அப்புறம் என்ன பண்ணுவா அவளன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். பிறகு வீட்டில் அவங்க பிரதர் வந்து அங்கே எல்லாத்தையுமே காமிச்சு விடுறாங்க. வீடியோஸை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ யூனாவை காப்பாற்றுறதுக்காக தான் அவள் ஃபைட் பண்ணாளான்னு, நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மேலே நம்பிக்கை வச்சிங்களா, எல்லாருமே சேர்ந்து அவளை எப்பயுமே இன்சல்ட் தானே பண்ணீங்கன்னு சொன்னதும், அவள் இந்த உண்மைகளை சொல்லியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு அவள்கிட்ட தப்பாக பேசியிருக்க மாட்டோமேன்னு சொன்னதும், என்னைக்கு நீங்கள் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அவளை என்னமோ வந்துட்டு தெருவிலேருந்து தூக்கிட்டு வந்த புள்ள மாதிரிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டேக்கு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஷெனோட வீட்டில் இருந்து அங்கே ஆள் அனுப்பிடுறாங்க. டைவர்ஸ்க்கு பதிலாக ஒரு பெரிய லேண்டை கொடுக்குறோம், நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஃபேமிலி சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க தாத்தாவுமே இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு டீலில் அங்கே சைன் பண்ண போகிறப்ப அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணுறீங்க, அவளுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அவளுக்கு டைவர்ஸ் வந்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த லேண்டை வாங்குவீங்களான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த லேண்ட் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, அவன் நம்ம குடும்பத்து பொண்ணு, அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், இப்போ அது நடக்கலன்றப்ப அந்த லேண்டாச்சு இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே, அதில் ஃபார்மிங் பண்ணோன்னா எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு வருமானம் கிடைக்குமான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பூராமே சுயநலமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பிரதருக்கு அங்கே சுத்தமாக பிடிக்கல. கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த யூனாவோட ஃப்ரெண்டோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக வந்து கிஃப்ட் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி அங்கே என் பிள்ளை வந்து ஜெயிலில் இருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வர சொல்லுங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிடுறான். நீங்கள் என்ன நினச்சிட்டு ஆளாளுக்கு வந்துட்டு இவ்வளோ திமிர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, தண்டனை அனுபவிச்சு ஜெயிலில் இருக்காங்க, நீங்கள் இந்த கிஃப்ட்டை கொடுத்து நீங்கள் என் சிஸ்டரை அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா, கண்டிப்பாக அது நடக்காது, இந்த கிஃப்ட்டை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அவன் இங்கே நடக்கிற எதையுமே நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் அவ்வளோ ஒரு வேதனைப்படுவா, எல்லாரும் பார்த்து ஒழுங்காக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு போகிறான். அந்த ஷென்டனி அவளுக்கு வந்து 4% ஷேர்ஸை வந்து கொடுத்துடணும்னு சொன்னதும், அதை எப்படி நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீ இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோமே இன்னுமே பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும், அவளுக்கு வந்துட்டு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது, வில்லேஜிலேருந்து வந்த பொண்ணு, நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கலான்னு அவர் பேசுகிறாரு. ஸோ அதை பற்றி அவனுமே அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ அங்கே அந்த ரூஹி சொல்கிறா, அவள் வில்லேஜில் வந்துட்டு பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கா, அவள் பின்னாடி போலீஸ் இன்னமே வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷாவ் வர்றான். வச்சுட்டு இருக்கோம், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் எதுவும் தேவை கிடையாது, எனக்கே வந்துட்டு தெரியும் இது எல்லாத்தையும் எப்படி வந்து பாதுகாக்கணும்னு, நீ வந்துட்டு பேசாமல் இரு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. யாருமே அங்கே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, ஸோ அதனால் வந்துட்டு என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணும் தான் அங்கே வந்துட்டு சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வந்து போலீஸ் வேறு அவளை மேலே வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிரதருக்கு கோவமாயிருது. அவள் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே வந்துட்டு பண்ணலை, இது எல்லாமே ஃப்ராடு கேஸ் தான், கூடி சீக்கிரம் உண்மை எல்லாமே வெளிப்பட போகுது, அப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப அசிங்கப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவோட சேர்ந்து வந்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு உடனே பேச்சை மாற்றி அங்கே பல்லையை வச்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு 4% ஷேர்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் காசு இருக்குன்றதுக்காக அப்போ ஹீரோயின் இப்போ என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக திரும்ப வந்து பல்ல காமிச்சிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கீங்களா, பட் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த உறவுமே வேணாம், நான் இப்போ ஒரு டீல் போடுறதுக்காக தான் கேட்டு வந்தேன், இந்த கூ கம்பெனியோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் கொடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்க அந்த 5% ஷேர்ஸ் எனக்கு வேணும் இந்த வீட்டில் இருக்குதுன்னு சொன்னதும் அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஃப்ராடு கேஸில் மாட்டியிருக்கா, அவளை வந்து எப்போனாலும் போலீஸ் உள்ள தூக்கி போடுவாங்கன்னு அதை படித்ததுமே அவங்க அங்கிள் அவங்க தாத்தாக்கு ரொம்ப கோவமாயிட்டு, ஒன்று மாதிரி ஒரு ஆள் கூட எந்த ஒரு உறவும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உணவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட பொண்ணு, நான் அவள் கூட சேர்ந்து எந்த உறவையுமே இழக்க விரும்பலன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் சரியான ஃப்ராடு, அவ்வளோ மாதிரி யாரு கூட சேர்ந்துட்டு நம்ம உறவு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்கள அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேலே அட்டாக் பண்ண வரும்போது அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து காப்பாற்றிட்டு கேட்குறான், யார் வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு, எனக்கு ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க, யார் நான் கண்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா.
அங்கே திரும்ப வந்து அங்கே வில்லேஜ்லேருந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு நீ வந்து கலெக்ட் பண்ண சொல்ல என்ன எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம், அந்த ஃப்ராடு பண்ணுற பர்சனுமே கூடி சீக்கிரம் மாட்டுவான்னு சொன்னதும் அவன் ஏழை மக்களோட காசு எல்லாத்தையுமே திருடி இருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு அவனை உள்ளத்துக்கு வைக்க மாட்டேன் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் பேசிகிட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதர் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வீட்டுக்கு பேசாமல் ரிட்டர்ன் வந்துரு, அவங்க எல்லாத்துக்குமே நீ திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே இல்லை கண்டிப்பாக நான் அவங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு உனக்காக ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் என்னோட காசை வச்சு நானே ஆல்ரெடி வீடு வாங்கிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டாக நான் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, அவன்கிட்ட இருக்க எல்லா ஷேர்ஸுமே நான் எல்லாத்தையுமே வந்து விலை கொடுத்து வாங்கிட்டோம், கூடி சீக்கிரம் அந்த கம்பெனி பேங்க் ஆக போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க டைவர்ஸுமே வாங்கிடுறா. ஷாவ் தான் அவளுக்கு அவங்க பிக்கப் பண்ணுறது வந்திருக்கவுமே அதை பார்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இப்போ தான் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, அதுக்குள்ளே நீ வேறு ஒரு ஆம்பளையை பிடிச்சிட்டேன்னு சொன்னதும் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீ யார் எனக்கு இதெல்லாம் கேட்குறதுக்குன்னு சொல்கிறா. பிறகு நைட் போல் அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு புது டீலை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அங்கே சாப்பிடும்போது நம்ம ஷாவ் வந்துட்டு சொல்கிறான் இப்படி எங்கள் அம்மா வந்துட்டு உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க பிரதருக்கும் ஃப்ரெண்டுக்குமே அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்படின்னா ஷாவுக்கு அவன் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவமே சேர்ந்து கூடிய சீக்கிரம் அப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்க சிஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு அங்கே மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டதுமே எப்பயுமே உங்களுக்கு என் மேலே பாசமே இருந்தது கிடையாது, புதுசாக வந்துட்டு என்ன உங்களுக்கு பாசம் வலை கூட்டிகிட்டு இருக்கு, எது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. நைட் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷாவ் அவளுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வந்ததுமே இவளுமே ரொம்பவே ஹாப்பிட்டு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே வில்லேஜ்லேருந்து கால் வந்துடுது அந்த ஆன்ட்டிகிட்ட இருந்து, நான் கண்டிப்பாக வரேன் ஆன்ட்டின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஷாவ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட எப்பயுமே நல்ல விதமாக நடந்துக்கிட்டதே கிடையாது, அந்த வளர்த்தவங்க தான், பட் வந்துட்டு இந்த ஆன்ட்டி என்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, குழந்தைங்களுக்காக நான் ஸ்கூல் எல்லாமே அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஸோ நான் மீட் பண்ணுறதுக்காக போய் ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த என்னோட அம்மா இப்படி என்னோட காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து எல்லாமே பேங்க்ராப்ட் ஆகிடுச்சு, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த லிலி தான் சொன்னதும் அம்மா என்னோட கம்பெனியில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உங்களுக்குலாம் வந்துட்டு என்னால் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்காக அவன் அங்கே ஃபுட் எல்லாமே கொண்டு வந்ததுமே திரும்ப 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறான், இதுக்கு முன்னாடியுமே நம்ம 2 பேருமே சேர்ந்து மீட் பண்ணியிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வந்துட்டு அவங்க அடிப்பட்டப்ப அங்கே ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி இருந்திருக்கா, நீ இந்த விஷயங்களை இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதையுமே வந்துட்டு மறக்கலை, ஏன்னா நான் உன்னை அப்போ இருந்தே ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்த அவன் சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இந்த மாதிரி வந்து மனசில் உனக்கு எண்ணங்கள் வந்தது ரொம்ப தப்பான விஷயம், எனக்கு இதுக்கப்புறம் லவ்ன்ற விஷயத்து மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு மேரேஜ் இருந்தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு இங்கே நம்ம ஷாவோட அம்மா அங்கே மேக்கப் பொருள் எல்லாமே போட்டுட்டு அவங்க பையன்ட்ட உன்னோட பிரதர் வந்து ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் பண்ணுற பொண்ணை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அவளோட மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு ரிசல்ட் மட்டும் நல்லா கொடுக்கட்டுமா, நம்மளோட கம்பெனிலே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த வாங்க மீட் பண்ணுறதுக்காக அந்த ரூஹி அங்கே ஸ்ட்ரெயின் கூட்டிகிட்டு வர்றான், பிஸ்னஸ் விஷயமாக பேசணும்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ மெடிக்கல் ரிசர்ச் டீமில் லீடராகவும் இருக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை உயிரையுமே இவ காப்பாற்றிருக்கான்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவன் இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டு இந்த லேடி வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றினது வந்துட்டு இவங்க கிடையாது, நம்ம ஹீரோயின்ன்றது தெரியும் போல், எதுக்காக வந்து இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன வந்துட்டு இவங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வில்லேஜுக்கு வந்திருக்கா, அங்கே அந்த வயசான ஒரு பாட்டிக்கு வந்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே பின்னாடியே வந்துடுறான். அப்போங்க ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து மெடிக்கல் டீம் போயிருக்காங்க, அங்கே போனவங்களுக்கே வந்துட்டு ஆபத்து வர வந்து சான்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ரிட்டர்ன் கூப்பிட்ருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா, இனிமேல் சில டீம்களை வந்துட்டு அதிகமாக ஏற்படுத்திட்டு தான் அங்கே போகணும், தனியாக போய் மாட்டிக்கக்கூடாது, நம்மளுக்கே திரும்ப ஆபத்தாகக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஹீரோவை பார்த்து நீ எதுக்காக இப்படி என்னோட பின்னாடி இங்கே வில்லேஜுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ என்னோட உயிரை காப்பாற்றினது வந்து உன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு, அதனால தான் உனக்கு கேள்றதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இப்படி லவ்வை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்றத அவள் சொல்கிறா. இதை பற்றி மட்டும்தான் பேசணும், மற்ற விஷயத்த பேசி லைஃப்பை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறா.
நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா மெடிசன் பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுமே இவங்க 2 பேருமே தூக்கிக்கிட்டு அங்கே வில்லேஜுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அங்கே கீழே விழுந்ததுமே அங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரி நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே அந்த கிராமத்தில் இருக்க சீப் சொல்கிறாரு, நீங்கள் இந்த வில்லேஜில் இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷென்னும் ரூஹியுமே வந்துடுறாங்க. இவ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மெடிசன் இன்னமே அப்ரூவலே ஆகலை, அதெல்லாமே கொடுத்து எப்படி உயிரை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு இவன் நடிச்சிட்டு இருக்கலாம், இதனால் பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டதுமே அந்த குரூப்பில் இருந்த எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த மெடிசனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நீ எப்படி எங்கள் மேலே பழி போடுவோன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட் அதிகமாகிறத பார்த்துட்டு அந்த ஷின் ஷாக்காகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட லீடரவே நீங்கள் இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னதும், எனது லீடரா இந்த ரூஹியா, இவளை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடை நாங்கள் பார்த்தது கிடையாது, இவன் உன்ட்ட போய் சொல்லி ஏமாத்திடுச்சேக்கா, லெலிதா அதோட லீடர்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷென்னுக்கு ஷாக்காகி போயிட்டு, நீ என்கிட்ட பொய் சொன்னியான்னு சொன்னதுமே அவள் அதெல்லாம் இல்லை, இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்குது இவள் பொய் தான் பேசியிருக்கான்னு சொல்லி அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, மரியாதை நீ என் லைஃப்பை விட்டு போயிரு, என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே, நீ இப்போ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுருக்க, நீ என்ன ஐடியா பண்ணுற, திரும்பவுமே அவளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலாம் நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு சண்டை போடுறா. அப்போ அங்கே பிடிச்சவே வேட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்குறான், என் உயிரை நீ தான் காப்பாற்றிருக்கன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, உன் கூட சேர்ந்து பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது, ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராட் என்னோடய லைஃப்பில் இல்லவே இல்லை, நான் மறந்தே போயிட்டேன், இதுக்கப்புறம் நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவங்க டீமோட சேர்ந்து அவள் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போங்க அவன், நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டுங்க பேசுகிறப்ப, எனக்கு லவ் மேரேஜ்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, நான் உன்னை எப்பயும் கன்சல்ட் பண்ண போகிறதும் கிடையாது, இதை பற்றி என்கிட்ட நீ பேசாதன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம பேசாமல் ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிடலாம், அதில் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எழுதலாம், உனக்கு எப்போ பிடிக்கலையோ என்ன நீ அப்போவே விட்டுட்டு போயிடலான்னு எழுதிடலாம், ப்ளீஸ் எனக்கு நீ இப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு பெரிய ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி எல்லாருமே சேர்ந்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூஹி அந்த வேங்கிட்ட, நீங்கள் என்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் உங்களோட உயிரை காப்பாற்றினேன், அதுக்கு கொஞ்சமாச்சும் நீங்கள் நன்றியோடு இருக்கீங்களான்னு சொன்னதும், வாயை முடிட்டு நீ பேசாம இரு, நீ என்னை காப்பாற்ற கிடையாது, என்னை காப்பாற்றின ஆள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. லில்லி தான் அதுன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லும்போது எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது, எல்லா உண்மை வெளியே வந்துருச்சான்னு. இதுக்கெல்லாம் காரணம் இவதான், இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண போகும்போது அவங்க உடலை இவங்க அந்த ஷென் விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்படிச்சது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் சாரி கேட்குறான், என்னோட உயிரை நீ தான் காப்பாற்றணுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, இவன் என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டா, ப்ளீஸ் என்னோட லைஃப்பில் நீ திரும்ப ரிட்டர்ன் வா, நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன்னு சொன்னதும், உன்னை நான் எப்பயுமே லவ்வே பண்ணது கிடையாது, நான் இந்த குடும்பத்துலேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் அவங்க என்ன எனக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே தான் நீயும் பண்ண, ஸோ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றத சொல்லுது. அப்போங்க நம்ம ஷாவ் வந்துடுறான், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு கோவமாகி போயிட்டு ரூஹியை போட்டு பயங்கரமாக அடித்து கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவ என்னோட லைஃபவே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக அங்கே ஃபைட் வந்துட்டு இருக்கு. எல்லாமே பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அவங்களோட சண்டைகள்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே வர வச்சு அவளையுமே இத்தனை நாளாக ஃப்ராடு பண்ணதுக்கு பொய் சொல்லிட்டு சுற்றுனதுக்கு உள்ளதுக்கு போட்டாங்க. ஷாவ் இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி நீ என்னோட பொண்டாட்டி ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக அவன் உண்மையிலே லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அங்கே மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. 2 பேருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.